நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்துக்கு பிறகுங்க அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாசி என்று வாக்களிக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். அந்த அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு உயர் ரகமான பேரித்தம்பழம் அல்லாஹ்வுடைய அவருக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்த உடனே அவர் அந்த பேரித்தங்கனியை உண்ணுவதற்கு பகரமாக அந்த பேரித்தங்கனியை கையில எடுத்து வைத்து அப்படியே பார்த்து கொண்டு தோழர்களை எல்லாம் பார்த்து அழுகிறார்கள். அழுவதற்கு என்ன காரணம் சொல்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவு கூறி, அல்லாஹ்வுடைய ரசூல் எங்களோடு உயிரோடு வாழ்ந்த காலத்தில் ஒரு காய்ந்த பேரித்தம்பழத்தை கூட, நல்ல உயர் ரகமான பேரித்தம்பழத்தை கண்ணால் கூட பார்க்காமல் இறந்து போய்விட்டாரே, நினைத்து நான் அழுகிறேன் என்றார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப். வயிறாட என்றைக்காவது வகை வகையான உணவுகள் நமக்கு முன்னால் படைக்கப்பட்ட பொழுது நாம் அந்த வாழ்க்கையை என்றைக்காவது நினைத்து பார்த்தோமா? தென்னை தோழர்கள் பசியும் பட்டினியுமாக வாழ்க்கையை கழித்தார்களே, இன்றைக்கு நாம் எத்துணை வகையான உணவுகளை உண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு முன்னால் எவ்வளவு வகையான உணவுகள் விருந்து என்கிற வகையில் எடுத்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த மக்கள் எல்லாம் 2 பேரித்தம்பழம் 3 பேரித்தம்பழம் 5 பேரித்தம்பழம் எல்லாம் உண்டு உண்டு வாழ்நாள் முழுக்க வாழ்க்கையை கழித்த மக்கள் ஆயிற்று என்று என்றைக்காவது நினைவு கூர்ந்து நாம் எல்லாம் அழுதிருப்போமா? இல்லை. நான் நினைவு கூற வேண்டிய மக்கள் அந்த மக்கள், நினைவு கூற வேண்டிய தூதர் அல்லாஹ்வுடைய ரசூல்.